அதுக்கு அதுக்கு சொல்ல மாமா. ஆமா கல்யாணம் பண்ற மாதிரி வந்திருக்கான காஸ்டியூம். டைரக்டர் லேடிஸ் வர்றாங்கன்னு சொன்னாங்க, தாலி கட்டி கூட்டி போயிடலாம். இது சொல்ல சொல்ல ஓ முகத்துல ஒரு பிரகாசம் வருது. தயவு செஞ்சு அதை வரக்கூடாது. நான் இல்லைங்க. பொய் இல்லண்ணே, நிஜமாதான் சொல்லண்ணே. நான் வேணா ஒரு 15 பேர் 20 பேரை ஃபாலோ பண்ணி பண்ண ஆளுங்க யாராவது இந்த அந்த ரிசப்ஷன்ஸ்ல யாரா இருக்காங்களான்னு கேக்குறான். கூட்டத்துல பச்சை சட்டக்காரன் எஸ்கேப் ஆகுறான். உங்க மாதிரி இருக்கீங்க, உங்கள் மாதிரி. உங்கள் மாதிரி. என்ன மாதிரியா? ஆமா. பாக்குறது நம்பர் கேட்டது வரும்போது புகழனா வந்து அப்படியே வரும்போதே ஃப்ளையிங் கேஸ் அப்படியே எல்லாருக்கும் பாத்தியா? ஆமா, அப்படியே திருப்பி கொடுத்துட்ட ஒண்ணு. ஆமா கொடுத்துட்டேன். எனக்கு டார்ச்சர் யாரும் பண்ணதில்ல. ஏன்னா நீயே பண்ணிடுவ. பட்டுன்னு சொல்லுங்க போ. அதே வந்து எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு புகழ். உங்களை எத்தனை மொரட்ட சிங்கிள் வந்து பின்னாடி ப்ரப்போஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிருக்காங்க? கவுண்ட்லெஸ். இல்ல பெண்கள் எந்தெந்த ட்ரெஸ்ல அழகா இருப்பாங்க சொல்லுங்க. புடவை, புடவை, நைட்டி, நைட். முழு மனசோட நம்ம என்ன கொடுத்தாலும் அது நம்மள ஒன்னா லவ் பண்றாங்க. பொண்ணுங்க எப்படி பசங்களை திட்டுவாங்க? ஜெனரலி அதான் லூஸ், மென்டல். ப்ரோ ஐயோ, முதல் வார்த்தை சொன்னா பாலா நினைச்சுக்கிறான் கல்யாணமே வேணாங்க. விஜய் டிவிலே இல்லைனாலும் விஜய் டிவி ஓனர் மாதிரியே பிஹேவ் பண்ண வழியில தைரியம் ப்ரப்போஸ் பண்ணா பிடிக்கும். இவ்வளவு பண்ணி ஏன் யாருக்கும் ஒண்ணு பிடிக்கல? எனக்கு வந்து என்னோட ட்ரீம் கேர்ள் வந்து சிம்பிளா இருக்கணும். அதான் இல்ல அவன் வந்து ரோஸ் உன்கிட்ட கொடுத்தப்ப உனக்கு என்ன அவ்வளவு வைக்க கெத்து இவ கண்ணுல கெத்து வாய்ப்பில்லாம வரும்போது வெறும் ராஜுவா வந்தான். ஆமா, இந்த ட்ரீம் கேர்ளுடைய சுற்றுல பாக்யராஜ் மாதிரி ஆயிட்டாமாமா. குட்டி தொட்டதால ரெஃபரன்ஸ் போட்டோல இருக்கிற அந்த முகம் யாருன்னு தெரிஞ்சுக்க நான் ஆசைப்படுறேன். காமிங்க புகழ். காமிங்க புகழ். அடி எதுக்கு வந்த பார்த்தேன் நினைக்க வைக்கிறியே. திருவேற்காடுக்கும் இது பாளையத்தம்மன் கோயிலுக்கு தான் போறாங்க. ஒருத்தன் உங்களை ரெடி பண்ணிருக்கான் பாருங்க, கொள்ள அழகு பாருங்க. இப்ப நீங்க ஆசையா கொடுத்துருக்கீங்க, அதை கேவல அப்படி பாருங்க அசால்ட்டா. அப்ப திமிரு தானங்க. யாராரோ நண்பன் என்று ரோஸ் பேக் தாங்க. நாஞ்சில பூவை பிக்க முடியல, திரும்பி பல்ல கடிக்கிறான். எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமனமா. நீங்க உங்க பேர் சொல்லுங்க. ரோஹிணி. மோகினி மாதிரி ஆகிட்டான். எப்படி இருக்கு பாலாவோட ட்ரீம் கேர்ள்? எப்படி இருக்கா? கேவலமா இருக்கும். நான் முதல்ல என்னோட ட்ரீம் கேர்ள் இப்படி இருக்கணும் அப்படின்றத விட இவங்க என்னோட ட்ரீம் கேர்ளா இருந்தா எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் ரெடி. நம்முடைய மனைவி அவங்க இப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நம்முடைய மனைவி இல்லடா, உன்னுடைய மனைவி. இந்த பையனை வந்து நீங்க உப்பு மூட்டை தூக்கினா அது வரைக்கும் போவீங்களாமா?
எனக்கு பிடிச்சது சாப்பாடு தான். சோ யார் எனக்கு நல்லா சமைச்சு கொடுக்குறாங்களோ அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ராஜாவானா வாழுற எதுவும் இல்ல. நான் நல்லா சமைப்பேன். இல்ல உங்க கேரிங்கான கேட்டாங்க, போரிங்கான கேட்டாங்க. அதாவது இவ்வளவு பெரிய இதயமா இருந்தது, அப்படியே சுருங்கி 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 கடைசியில திருண்டா. நீ இட்லி போட்டிருந்தா நம்ம ஊர் பிள்ளைங்க கண்டுபிடிச்சிருக்கோம். நீ போட்டது சப்பாத்தி. நார்த் இந்தியாக்கார எப்படி கண்டுபிடிச்சா பத்தியா? நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர். மொத்தம் 2 பேண்ட் வாங்கியிருக்க, அதுக்கு இந்த பேச்சு. ஏங்க டிஸ்குவாலிஃபை. ஐஸ்வர்யா எர்ராப்பா எதுவும் வராதுப்பா இருப்பா. ஐஸ்வர்யாக்காக ஐஸ்ல என்ன இத குடிக்க மாட்டேனா? ப்ரொடெக்டா பண்ணுவாங்க. அது அந்த மாதிரி பசங்க எனக்கு பிடிக்கும். அப்ப நீ செக்யூரிட்டி தான் லவ் பண்ண. ஒரு 6 பேர் அடிச்சு டயர்டா இருக்கான். யார் வரான்னு சொல்லுங்க. நான் ஏய் அண்ணன் பாத்துறேன். இறங்கி நாச்சா போஸ்ட்மார்ட்டம் பண்ணவே தேவையில்லை. பிரச்சனைக்கு யார் வரா? அடிக்கிறதுக்கு ஆள் வராமே ஒருத்தன் தலைக்கு தானா அடி வாங்குறது. என்னண்ணே இப்படி இப்படி கையெல்லாம் வைக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படிலாம் சுத்தி கீழே விழுந்து ஓடி வந்து எனக்கு ரோஸ் தூக்கி போட்டிருக்காங்க. ஐ அம் அக்செப்டிங் இட். ஃபர்ஸ்ட் அந்த அக்கா கொடுத்தேன். அக்காவா? நானே அக்காவா? யாசிகா, இவனை வந்து குவாலிஃபை பண்ணலாமா இல்ல டிஸ்குவாலிஃபை பண்ணிடலாமா? டிஸ்குவாலிஃபை. சண்டை போட்டு ஜெயிக்கணும் இல்ல, புத்திசாலித்தனமும் ஜெயிக்கணும். புத்தி யூஸ் பண்ணி ஜெயிச்சிருக்கான். நான் ரொம்ப கியூட்டா வந்தாங்க எனக்காக. ஆக்சுவலி அவர் நல்லா பாடுறாங்க. சோ நீங்க எதுக்கு வரணும்? நானே வந்து உங்களுக்கு ஃப்ளவர் கொடுக்குறேன். அது செவுருக்கு பெயிண்ட் அடிச்சு நிக்குங்கய்யா. சிங்கிளா இருக்கிறவங்கள ஆமா குடும்ப அங்கிள் ஆக்கிரும். அதுக்கு நீங்க கொஞ்சம் மிங்கிள் ஆகணும். எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம் எங்களை பார்த்த தமன்னா. ஏன் தாலி கட்டுறோம்னா கட்டாட்டி விழுந்துரும். கை சீரா பொண்ணுன்னா ரொம்ப அமைதியான பொண்ணு, அடக்க ஒடுக்கமான பொண்ணுங்க. நீங்க அடக்கமான பொண்ணுன்னு சொல்லாங்க, உடனே சுடுகாட்டுல இருக்கு. ரொம்ப நாள் என் கூட இருக்க மாதிரி ஒரு பெண்ணு வேணும். இந்த பெண்ணு போய் மாட்டாரு. அந்த பெண்ணுல அந்த காமெடி எழுதி எரிச்சிருங்க. கழுத்துல கயிறு இல்லைன்னா கயிறுல கழுத்து. இதெல்லாம் புது ஜோக். அப்படித்தான் இருக்கும் மைதா. ராஜு என்ன மாதிரி பொண்ணு எதிர்பார்க்கறீங்க? பெருசா எல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. அப்ப ரைட், அமைதியா இருங்க. பொண்ணு லவ் பண்ணிருக்கேன், சிகப்பா இருக்கிற பொண்ணு லவ் பண்ணிருக்கேன், டாலா இருக்கிற பொண்ணு, ஷார்ட்டா ப்ளே பாயா நீங்க? எப்படி உங்களுக்கு கூப்பிடுறப்ப எனக்கு அதிர்ச்சியா இருந்ததோ, இது உங்களுக்கே ஒரு அதிர்ச்சி தான். ஜாக்லின் கண்ணுல கெத்து, இவ கண்ணுல கெத்து, வாய்ப்பில்லாம துட்டே யார் தருவா? யாருங்க தருவா? யார் தருவா? ஐயா சொல்லிடு வெடிங்க. அமுகு டுமுகு அமால் டுமா. இதெல்லாம் தாடி வேணா வளர்த்துக்கலாம். 1 வீக் டைம் கொடுங்க. வேற மூளைக்கு என்ன பண்ணுவ? சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ் சார். கடை சாத்தணும், கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்கா?
பழைய தொழிலுக்கு போங்க நீங்க காட்டியா 3வது அடி அடிச்சாதான் நான் திருப்பி அடிப்பேன் உனக்கு தெரியாதா கப்பல் கடலின கவுந்திருச்சா